கற்பழிக்கிறவனெல்லாம் விட்டுட்டு காதலிக்கிறவங்கள போய் இப்படி அழிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? மயிலாடுதுறையில பார்த்திபன் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரு ஒரு 17 வயசான எம்பிசி கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காருங்க. அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து 200 மீட்டர் தொலைவுல பார்த்திபனுடைய சித்தப்பா ஒரு கொட்டகை எடுத்து தங்கி வராரு. பார்த்திபன் அந்த கொட்டகை வழியா ஒரு நாள் போகும் பொழுது அந்த பார்த்திபன் காதலிக்கக்கூடிய பொண்ணுடைய தகப்பனார் லட்சுமிகாந்தன் என்ன பண்ணிருக்காருன்னா, பார்த்திபனுடைய கம்யூனிட்டியை சொல்லி கேவலப்படுத்தி அசிங்கமா பேசினது மட்டும் இல்லாம தாக்கியிருக்காரு. இதனால பார்த்திபனுடைய சித்தப்பாவும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா, அந்த 17 வயசு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிகாந்தன் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என் பொண்ணு காணாம போனதுக்கு இந்த பார்த்திபன் தான் காரணம், அவனை பிடிங்க, அவனை பிடிச்சா எல்லா விஷயமும் வெளியே வரும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு மொபைல் எல்லாம் ட்ராக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சிக்னல் அந்த கொட்டகை கிட்ட காட்டுது. சரின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் விரைந்து போயிட்டு அந்த கொட்டகையில பார்க்கும் பொழுது பார்த்திபனும் அந்த 17 வயசு பொண்ணும் கொல்லப்பட்டு தூக்குல தொங்கினா மாதிரியான காட்சி நமக்கு வெளியாகுது. இந்த அதிர்ச்சியை யாருமே எதிர்பார்க்கல. கீழ்ஜாதி சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சதுனாலதான் 17 வயசான தன்னுடைய மகளையும் பார்த்திபனையும் தன்னுடைய கையாலேயே அடிச்சு கொண்டு தூக்குல போட்டு பொண்ணு காணும்னு சொல்லி நாடகம் ஆடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ லட்சுமிகாந்தன் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திபனுடைய குடும்பத்தார் சொல்றாங்க. இப்ப லட்சுமிகாந்தன் மற்றும் 4 நபர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஒருவேளை ஆணவ கொலை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டதுன்னா இந்த நபர்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை கிடைச்சே ஆகணுங்க. செத்து போயிட்டா இந்த உடம்ப மண்ணு தின்னுட்டு போகும். உயிர் இருக்க வரைக்கும் தன்னுடைய ஆசா பாசத்துக்கு வாழ்ந்துட்டு போட்டுமே. காதலிக்கு எதிரியா இருக்கீங்கன்னா காதலிக்காதுன்னு சொல்லாதீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அவங்க எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சிட்டு போறாங்க, இல்ல பிச்சை கூட எடுக்கிறாங்க, வாழ விடுங்க. நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? ஜாதிதான் பெருசு அப்படின்னு நினைக்கிற சிலருக்காக ஜாதின்னு சொல்ற உங்களுக்கு அந்த ஜாதினால ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். தன்னுடைய மகளையும் அடுத்த வீட்டு பையனையும் உயிரை எடுத்துட்டாங்க. 2 உயிர் அனாமத்தா போச்சு. இப்ப அதுக்கான தண்டனை கிடைக்க போது இல்ல. உங்க ஜாதியை இந்த தண்டனையில இருந்து வெளியே கொண்டு வர சொல்லுங்க பாப்போம். அதுக்காக ஜாதி பிரயோஜனப்படுதான்னு பாப்போமே. 2026 இல்ல, இன்னும் 100 1000 வருஷம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடந்துட்டேதான் இருக்கும். ஜாதிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கறத ஒவ்வொரு குடும்பமும் உணராத வர இது தொடர்ந்துட்டேதான் இருக்கும். வைத்தியம் பாக்குற டாக்டர் என்ன ஜாதின்னு கேட்டு வைத்தியம் பார்க்க வைக்க முடியுமா? இல்ல உசுருக்கு போராடுற ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்குற ஒரு நபரை என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு ரத்தம் கொடுக்க வைக்க முடியுமா? என்னங்க மனிதர்கள் நீங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும், இந்த ஆணவ கொலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கறதையும், இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.